அழைத்து வந்தது யார்? திருப்பூர் எல்லை. என்னப்பா குறைபாடு? வாங்க, ஒவ்வொருத்தரா வாங்க. பொறுமை பொறுமை. என்ன குறைபாடுகள்? வேற உனக்கு கல்யாணமா? டாக்டர் என்ன சொன்னாங்க உங்களுக்கு? பிசியோதெரபி தான் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் தள்ளி. உன் பேர் என்னடா? பேசுவானா? அம்மா அப்பா ஐயா நடக்குமா? நடக்கும். 1.5 வருஷத்துக்குள்ள இந்த பிள்ளை நடந்துருண்டா. நடக்கவும் செய்வான், பேசவும் செய்வான். இன்னையிலிருந்து அவனுக்கு சக்தி கிடைக்காது. சக்தி உண்டு. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு பராசக்தி. அதே திருப்பூர் எல்லை. திருப்பூர் எல்லை கல்யாணம் தொழில் சம்பந்தமாக மன உபாதை அடைந்தது யார்? உங்களுக்கு கல்யாணம் விஷயமானே யாருக்கு முடிக்கணும்? அப்புறம் வச்சு பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பத்தி கேட்க வந்தவங்க வான்னு சொன்னேன். அண்ணன் வரவே இல்லை. கருப்பசாமி கல்லூரியிலேயே இப்ப யோகா சம்பந்தமான சப்ஜெக்ட்லாம் வந்தாச்சா? நல்லா படிச்சிருக்கியா? யோகாவில் ஆத்மாவை பத்தி என்னடா சொல்றாங்க? ஆசனம் 12 ஆசனங்களை பற்றிய அதுல 134 பிரிவு சேனலா வந்துடும் தானே? அதெல்லாம் படிச்சுட்டியா? ஒன்றாத உணர்வுகளை ஒருமித்து காட்டுதல் யோகம் என்ற திருமூலரை பத்தி படிச்சுட்டியா? அதுல படிச்சே சும்மா அது ஒரு பயிற்சி மாதிரி தான் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. சித்தர்கள் லெவலுக்குள்ள அது வரல. வாழுக்கலை வளர்ப்போம் அறிவு திருக்கோயில். கர்மசாமி இந்த குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் உள்ள போணுமே. காமாட்சி அம்மனுக்கும் உங்களுக்கும் தொடர்பு உண்டா? பெண்தாடி வேந்தனாக இருக்கும் படிகள் இங்க வச்சு கும்பிட்டது உண்டா? இருக்கு. படிகள் இங்க வாங்கி வைக்கணும். காமாட்சியை கேட்டேன். முற்கர்ம வினைகளை தீர்க்கும் பொருட்டு இவர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் இறங்கவில்லை. சாதாரணமான நிலைகளில் மட்டுமே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். சாதாரண நிலையில் மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையினால் ராமேஸ்வரம் சென்று புனித நீராடி தீர்த்தமாடி என்னை வந்து பார்க்க திருமணமும் தெய்வீகமான தொழிலும் உயர்ந்து இருக்கிற பொருள் நஷ்டங்களை தீர்த்து வெற்றி செய்து கொடு அப்படின்னு உத்தரவாயிடுது. காரணம் தெய்வீகமா இருந்தா தெய்வீகம் உண்மை அதுதானே. அது அப்படியே எனக்கு தெரியுமே. ஏன் சொல்லலைங்கிறது தானே உங்க கேள்வி. என்ன ராமேஸ்வரம் போயிட்டு வந்த பிறகு நம்ம அதை பத்தி பேசணும். கல்யாணம் வேண்டாம்னு சொல்லதுக்கு நீ சொல்லதுக்கு என்னடா காரணம்? ஞானத்து பக்கத்துல போயிட்டியா? இருக்கிறியா? ஞானிகள்லாம் சப்த ரிஷிகளும் மனைவி வச்சிருந்தாங்களே, ரிஷியை விட நீ உயர்ந்துட்டியா? இல்லையே. எனக்கு மனைவி மக்கள் பேரன் பேத்தி எல்லாம் வச்சிருக்கேனடா. நீ ஏன் கல்யாணத்தை வேண்டாமுங்க? உன்னுடைய மனம் அந்த வழியில போகும், சன்னியாச வழியில. அப்படியா? அப்படியா? மலை அடிவாரங்களுக்கு போகணும்னு மனத்துல வச்சிருக்கியா? திருவண்ணாமலை அடிவாரம். முக்தியை பத்தி ரொம்ப சிந்திக்கணும். குண்டலினியை எழுப்புறது எப்படி
அப்படிங்கிற பயிற்சிகள்லாம் முயற்சி செய்து பிரயோஜனம் அடையலையே. அதுக்கு உனக்கு ஒரு வழிகாட்டி கிடைக்கல. உனக்கு கல்யாணம் கண்டிப்பா முடிக்கணுமா? உங்களுக்காக. என்ன? உனக்கு இஷ்டமே இல்லையா? கண்களை மூடு பார்ப்போம். இந்த பிறவி எப்படி இருக்குன்னு நான் பார்க்கட்டும். என்னடா தம்பி? ஆ? அவ்வளவுதான். ஒண்ணும் இல்ல. அதாவது அவனுடைய மனது அளவுக்கே அதை வேண்டாம்னு ஒரு முடிவெடுத்து வச்சிருக்கிறான். ஆனா இந்த பிறவி அம்சத்துல அவனுக்கு கல்யாண காலம் உண்டு என்பதுதான் முடிவு. புரியுதா? அவன் நினைக்கிறது மாதிரி ஆன்மீகத் துறையில் தெளிவடைந்து ரிஷிபத்தினி போல் ஒரு மங்கை வந்தாள் என்றால் அவள் உனக்கு மனைவியாக இருப்பாள். அதை தேடித்தான் பிடிக்கணும். எங்க கிடைக்க போகுதுங்கிறியா? ராமகிருஷ்ணா தபோவனத்தின் மூலமாக உனக்கு கிடைக்கும். கர்மசாமிக்கு வாழ்க. யோக நிலையை படித்தவர்களே, அதற்கு என்ன தெரிந்தீர்கள் நீங்கள் எல்லாம்? கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு மானா மதுரை அழைக்கிறேன் அழைக்கிறேன் அழைக்கிறேன். சபரிமலைக்கு யாரும் போயிருக்கீங்களா? எத்தனை மணிங்க? ஒரு 15 வருஷம் 20 வருஷம் முன்னாடி தேனால் அபிஷேகம் நான் தினமும் நான் செய்தேன். அநாத பாவாலை உந்தன் மீதே பாடுகிறேன். இன்னொரு தடவை பம்பை ஆற்றினில் நான் இருந்தேன். என்னப்பா செய்யணும் இப்ப நமக்கு? என்ன செய்யணும்? உங்களுக்கு தெரியாதுல்ல, வீட்டில் நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை. விட்டு போறா போகட்டும், வந்தா வரட்டும். நான் அந்த பூவை தடவுலன்னு என் கண்ணை நீ பாத்தியா? நீங்க பாத்தீங்களா? பூவை பார்த்தேன். பூவை தான் பார்த்தேன், கண்ணை பார்க்கல. நான் இப்படி பார்த்தேன். ஏன் பார்த்தேன் தெரியுமா? உண்மையை சொன்னேன். கால் இருக்கு. உன் கண்களை மறைத்து தான் பார்த்து தடவுகின்ற பாதையில் மன நிம்மதி அடைய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஒரு உள்ளத்தில் ஓடுகிறது. உன்னுடைய உதவியும் வேண்டாம், உன் உறவு வேண்டாம். நீ இருந்தாலும் சரி, செத்தாலும் சரி, எனக்கு அது தேவையில்லை. உன் கூட வாழ்ந்த நாளெல்லாம் போதும் அப்படின்னு முடிவெடுத்து குருட்டுத்தனமாக, குருடங்க எப்படி முடிப்பாங்க? குருட்டுத்தனமாக தன் மனதை செலுத்தி திசை மாறிய பறவை போல போய்கிட்டு இருக்க வேண்டும். போயிட்டு அந்த வரட்டு ஆனா வச்சோம் அவள் தயாரு. அவ வள்ளியில் போனாலும் வேண்டாம். ஒரு முடிவு 30 நாட்களுக்கு பிறகு ஒரு முடிவே கிடைச்சிடும். சர்வ ஆரோக்கியமும் உனக்கு ஆயுள் பாக்கியத்தையும் தாரேன். எந்த குறுக்கோளிலும் போகாத நான் இருக்கேன். வெற்றி உண்டு மகனே. கர்மசாமி அதே ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய நெய்க்கடை யாரடா வச்சிருக்கா? நெய் சாப்பிடுறதுக்கு ருசி இல்லை, ஆனா அபிஷேகத்துக்கு உதவியா இருக்கு. இன்னொருத்தர காலம் சொல்லலாம். நெய்யானே அபிஷேகம் செய்திடுவேன் ஐயப்பா நெஞ்சார. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். நடத்துகிற தொழில் லாபகரம் இல்லாம மனவேதனையும் நஷ்டமும் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த தொழிலை தொடர்ந்து நடத்தலாமா, அடுத்த நாளா வேற ஒரு தொழில் சேர்த்துக்கலாமா அப்படிங்கிற ஒரு பிளான் மண்டையில ஓடுது. காரணம் சொல்லலாம்.
அதனால அந்த தொழில் உள்ள நஷ்டத்தை தீர்த்து தானே. துணைவியாருடைய ஆரோக்கியத்தில் குறைகள் ஏற்படுகிறது அப்பப்போ, அதையும் தெளிவுபடுத்தாரே. வேற என்னப்பா வேணும்? கடனை தீர்த்து தாரேன், 2 மண்மனைகளை வித்து தாரேன். இந்த தொழில் நல்லா ஓடும், கடன் இல்லாம. கர்மசாமி, ராம் நாட்டு பகுதி பரமக்குடி, சில நகைகள் பாதிப்பு. நகைகள் புரியலையோ? நகைகள் பாதிப்பு, பணம் சொந்தமான மனக்குழப்பம், இவைகளெல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கு. உனக்கு இன்னும் தோண்ட தோண்ட உண்மைகள் எல்லாம் வெளியே வரும். எந்த தவறுகளும் துரோகங்களும் நடந்ததாக கற்பனை வேண்டாம். ஆனா இன்னும் 2 ஆண்டுகளுக்கு வெளிநாட்டுக்கு போகணுங்கிற ஒரு நிலைமை வருகிறது. அதை வெற்றியாக்கி உனக்கு தொழில் நடத்தி தாரேன். இடம் வாங்குறதுக்கு வேண்டிய முயற்சியை செய். அழியாத செல்வமாக காத்து கிடக்கும். வேற என்ன வேணும்? அவளுடைய உயிரை காப்பாத்தி ஜெயிச்சு தரேன். என்னை இருந்து பார்த்துட்டு போ. வெற்றியா உண்டு. கர்மசாமி, அதே பரமக்குடி, துறவுகோலம் கொண்ட சகோதரன். அக்டோபர் மாதத்துக்குள்பட உன்னுடைய கோர்ட் ஆர்டர் கிடைச்சிரும். வெற்றி ஆயிரும். ஜெயிச்சு தாரேன். ஜெயிச்ச உடனே என்னை பார்க்க வரலாம். மகிழ்ச்சி உண்டு. கர்மசாமி, ஆமா, தேனி ஏரியா. தேனி என்னடா படிச்சிருக்க நீ? ஒரே ஒரு விஷயம்தான், பொறுமையா இருக்கணும். இப்போதைக்கு 2024 முடிவதற்குட்பட இவனுக்கு வேலை விஷயம் நடக்கும். அந்த வேலை விஷயத்திலிருந்து நல்ல ஆர்டரும் நல்ல செய்தியும் வந்துடும். விக்ரமாதித்தனுடைய பிறப்பு தான் இவன் பிறப்பு. 6 மாதம் கடல்ல, 6 மாதம் உடல்ல. என்னடா சரியா தப்பா? 6 மாதம் கடல்ல வேலை, 6 மாதம் பூமியில உடல்ல வேலை. இதுதான் நடக்கும். ஆனா சில லட்சங்கள் சம்பாத்தியமா கிடைக்கும். பெண்ணு தேடுறது மட்டும் கொஞ்சம் கஷ்டம். அதுக்கு தகுந்த பெண்ணை கொண்டு வந்து நான் சேர்த்துறத கல்யாணத்தை முடிச்சிருவோம். மனக்குழப்பத்திலிருந்து விடுதலை ஆகு. சரியாக்கி தாரேன். காலில் விழுந்துட்டு வா. நல்ல வாக்கு பெற்றுட்டேன். இந்தா, இன்னையிலிருந்து மன நிம்மதியாக இருப்பாய். வேலையை நோக்கி வாங்கி தாரேன். சந்தோஷமா இருந்துக்கலாம். மனக்குறை இல்லை. கர்மசாமிக்கு அதே தேனி எல்லை, பெண்ணடியாள். என்னமா வேணும்? எங்கேயும் கிடைக்காத விஷயமாச்சே. அது என்ன சந்தையிலேயாக்கா விக்குது? நிம்மதி இருந்தா எனக்கு ஒரு 2 கிலோ வாங்கிட்டு வாங்க. என்ன ஒண்ணு சொல்ல மாட்டீங்க? சொல்லு, என்ன வேணும்? கண்ண முடுக்கா? சரி, கால் வந்துட்டு வரலாம். பிள்ளைகளால் பெருமைப்பட்டவர்களும் உண்டு, பிள்ளைகளால் பலனடையாதவர்களும் உண்டு, பிள்ளைகளால் வேதனைப்பட்டவர்களும் உண்டு. ஆனா நீதிமன்றத்துக்குள்ள உனக்கு ஒரு வழக்கு, அதை ஜெயிச்சு கொடுக்கணும்னு நான் நினைச்சாலும் உன் உறவுக்குரியவர்களெல்லாம் அதை தடுத்து நிறுத்துவார்கள். அந்த வரலாறை சுமத்தி கெடுப்பதை விட
அந்த தீர்ப்பு வெற்றிகரமாக எப்பொழுது வரும் என்னும் காலத்தை உணர்த்தினால் நீ தெளிவாகி விடுவாய். செப்டம்பர் 30க்குள்ள உன் பக்கம் தீர்ப்பாகும். வெற்றியாக்கி தாரேன், கடன்களையும் தீர்த்து தாரேன், வீட்டி தாரேன். வெற்றி விடு. கருப்பசாமிக்கு கடையநல்லூர் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கா. பஞ்சாயத்து ஆபீஸ் பக்கத்துல, யூனியன் ஆபீஸ் பக்கத்துல. யூனியன் ஆபீஸ் பக்கத்துல குறுக்கிட்டான் கருப்பசாமி ஒரு கருத்தாய் வராரு. அப்படித்தானே போனோம் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு. கருப்பசாமிக்கு வாழ்க்கையில பிரச்சனை வந்துருமோங்கிற ஒரு பயமும் ஊர் வம்பு வழக்கும் அங்க நடந்துகிட்டு இருக்கு. கால் வரலாம். ஒண்ணு இல்ல வரலாம். வேற என்னமா வேணும்? அந்த இடத்து பிரச்சனை முடியறதுக்கு 3 மாதம் டைம் இருக்கு, முடிச்சுட்டாங்க. யார் இருக்காப்பா? சிவகங்கை கரையில யார் வந்தது? யார்? கால் அழகான தில்லை வனம் அன்னை அவள் வாழுவிடம். உன்னுடைய கட்டுமனைகளை போய் பார்த்தேன். 3 ஆண்டு காலங்களாக செய்வனை வைவனை கோளாறுகள் இருந்து ஒரு பக்கத்து கால் வலியும், மூச்செடுக்கும் போது தொண்டையில் அடப்பும், உயிர் பெயருமோ என்ற பயமும் வீட்டுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. கால் வந்துட்டு. அதே போல சம்பந்தம் கலந்த வழியில கொஞ்சம் மன வருத்தமும் பிரச்சனையும் தோன்றும். இந்த வழிகளில் இருந்து மீட்டி தரணும். கொஞ்சம் கடன் பட்டு நிறைய நஷ்டங்களும் துன்பமும் பெற்று ஆடு மாடு நஷ்டங்கள் அடைந்து விட்டாய். கால் வந்துட்டு. வேற என்னத்தான் வேணும்? அதான் உடல்நிலை சரியில்லாம இருக்கு முதல்ல சொல்லிட்டேன். எழுப்பி கொண்டு வரேன், என்கிட்ட கொண்டு வந்து சேரு. நல்லா சம்பந்தம் கலந்த வழி சரியில்லைன்னு சொல்லி இருக்கிறேன். சூட்சமா சொன்னதை சொந்தமாக புரிந்து கொள். வெற்றி அடைய வைக்கிறேன். தொடர்ந்து என்னை பார். அதே சிவகங்கை எல்லை கடன்கள் மன வருத்தம் யாருக்குடா? கால் விட்டுவாடா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். போற வழியில இடது பக்கத்துல ஒரு கோபுரம் மாதிரி ஒண்ணு தெரியுது. அது என்னடா கோயிலு இருக்கா? அதையெல்லாம் தாண்டி போனோன்னு புஷ் 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 கொல்லுப்பற்ற எல்லாம் தெரியுது. ஆத்தாரிகள் அடிக்கிற கொல்லுப்பற்ற தெரியுது. புஷ் புஷ். அதுல அப்படி ரைட் சைடு போனா கொஞ்சம் மார்க்கெட்டு கூட்டம் மாதிரி கிடக்கு. அதெல்லாம் தாண்டி போனா உன் வீடு வரும்னு நினைக்கிறேன். கால் விட்டு. இரண்டே முக்கால் ஆண்டுகளுக்கு முன்பு தொழில் பார்த்ததில் மன வருத்தமும் நஷ்டமும் ஏற்பட்டது உண்டு. அதே போல கூட இருந்தவன் பழகி உன்னை கெடுத்து உன் தொழிலையும் நஷ்டமாக்கிட்டான், உன் பணத்தையும் நஷ்டமாக்கிட்டான். தேவையில்லாம நண்பர்களுக்குள்ள ஒரு வம்பு வழக்கையும் உருவாக்கி விட்டுட்டான். உண்மையா? கால் வந்துட்டான். இப்போ உன் கடன்ல இருந்து மீட்டி தரணும், தொழிலை வளமாக்கி தரணும், வெற்றியாக்கி தரேன். இன்னும் ஒரு பொம்பளையோட ஒரு உறவு தோன்றும். அறிவால அதை வேண்டாம்னு விலைக்கிரு, ஜெயிச்சிருவேன். மண்டைய திருத்துடா தம்பி. தோன்றும் இருக்குன்னு சொல்லல. பாத்துக்கோ கருப்பசாமி. அது ஒரு பள்ளிவாசல் தெரியுது. பள்ளிவாசல் எங்க இருக்கு? உடனே பாயுத. சிவகங்கை எல்லை. உங்க பேர் என்ன? கமலவேணி. உங்க எல்லைக்கு போற உள்ள எதுவும் பள்ளிவாசல் இருக்கா? கால் விட்டுருவோம். செங்கமலவேணி. பெத்த பிள்ளை எத்தனை? 2 பேரும் எப்படி இருக்காங்க? உட்கார், மனதை அடக்கிக் கொள், பக்கத்தில் வா. அடிக்கடி ஒரு கண்ணு வீக்கமும் வலியும் தோன்றிக்கிட்டே இருக்கு உனக்கு. உண்மையா? உன் பிள்ளைகளை போய் பார்த்தேன். ஒரு பையன் ஊர் வம்பு இழுத்து
மனவேதனைக்கு உட்பட்டவன் ஆகி தேவையில்லாத வழக்குகளை மாற்றி கேவலப்படுத்தியிருக்கான். புரியுதா? உன் வீட்டு பத்திரம் உன்கிட்ட இருக்கா, யார்கிட்ட இருக்கு? அந்த பத்திரத்தை காவலோட வை. தூக்கிட்டு போறதுக்கு ஆள் ரெடியா இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கா. இருக்கக்கூடிய பிள்ளைய நல்லாக்கி தாரேன், கடனை தீர்த்து தாரேன். வேற என்ன வேணும்? இந்தா, அவனுக்கு தொழில் நல்ல நடக்கும். முருகா, இந்தா, வெற்றியா நடக்கும் மகளே. சந்தோஷமா இருக்கு. இந்த பணத்தை கொண்டு அந்த பிள்ளைகளுக்கு கொடு. புண்ணியமா இருப்பேன். போயிட்டு வா. வீரசிகாமணி. ராஜகோபால. ராஜகோபாலன்னு சாமி இருக்காரா? கால் வந்துட்டு வா. ஏய் தம்பி, ஆபீஸ் துட்டி மாதிரி சாமி கும்பிடுத, நீ நல்லா கும்பிட்டு வாடா. இதுவரை 2 வகையான தொழில்களில் முயற்சி செய்து வெற்றி அடைகிற சரானா, அதுல பணங்களும் கொஞ்சம் நஷ்டமாயிருக்கு. மன உபாதைகள். இப்போ அடுத்து ஏற்படக்கூடிய தொழில் கணினிமயமான தொழிலாக இருக்கும். அதுல உனக்கு 2 நண்பர்கள் சென்னையை சார்ந்து வழிகோடு உனக்கு வெற்றியை கொடுப்பாங்க. அதுல கடன் படாம உன்னை காப்பாத்தி வெற்றியாக்கி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? கால் விட்டுவான். இவன் கோழியை தவிர வேற என்ன பண்ணனாலும் போடு. என்ன பண்ணலாம்? சத்தியமா போடு, என் பேரை போட்டுக்கான். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. மாடு பிடிச்சவன ஒரு கன்றுக்குட்டியை கொண்டு வந்து முருகப்பெருமானுக்கு விட்டுறணும். 100 பசுக்களை வைத்து வளம் பெறுவாய். பாலா பொங்கும். ஓடி சம்பாத்தியம் நடக்கும். ஓடு, புண்ணியமடைவாய் மகனே, ஓடு. சேலம் எல்லை குழந்தை வரம். கால் வந்துட்டு வரலாம். யாருவா கேட்டு பாக்கிறேன். என்னப்பா உங்க ஏரியாவில் இட்லி சுடுவாங்களா, பணிகாரம் சுட்டு கொடுப்பாங்களாப்பா? உங்க தெருவுலயே விற்கிறாங்களா? ஏமா நிறுத்திட்டாங்க? அவங்க உங்களுக்கு சொந்தமாமா? அவங்களுக்கு உங்களுக்கு இப்போ உறவு எப்படிமா இருக்கு? உங்க 2 பேருக்குள்ள உறவுகள் எப்படி இருக்கு? 2 குடும்பத்துக்கு சரி, கால் வந்துட்டு வாங்க. சுட்டு சுட்டும் போடுறாங்க. இனிப்பு பணியாரம் இல்ல, காரப்பணியாரம். இட்லிக்கு போது சட்னி வச்சு அதையே சாப்பிடலாம். அப்படித்தானடா தம்பி? அப்படித்தானே? இட்லிக்கு போது அதையே தானே சாப்பிடுவாங்க. நல்லா இருக்கு அந்த இடம். கண்ண முடிக்கா பார்ப்போம். ஓம் அப்பா கிருஷ்ணா ஏனென்றால் உன்னுடைய கட்டுமனைகளை போய் பார்த்தேன். எம்பெருமான் கிருஷ்ணனுடைய அவதாரம் உன் குடும்பத்துக்கு வந்து ஆசி புரியுது. உன்னுடைய உடல்ல கர்ப்பப்பைக்குள்ள ஏறும் பிரச்சனை இருக்கான்னு பார்த்தேன். உச்சுவர்களின் உஷ்ணத்தால் கொஞ்சம் நீர்க்கட்டி இருக்குன்னு செய்தி வந்திருக்கு. அதுக்கு ஆபரேஷன் பண்ணணுமான்னு கேட்டேன். ஆண்டவன் சத்தியமா வேண்டாம்னு உத்தரவாயிடுது. என் சக்தியால் உனக்கு குழந்தை பிறக்கும். அது ஆம்பளை பையனா இருக்கும். ஸ்ரீகிருஷ்ணான்னு பேர் வைக்கணும் அப்படின்னு உத்தரவாயிடுது. கர்மசாமிக்கு இந்த வாப்பா, இந்த மகளே, மடி எப்படி குழந்தை ஜனனமாகும், வெற்றியாகுவாய். அடிக்கடிக்கு உடம்பு சரியாம இனிமேல் ஆஸ்பத்திரி செலவு இருக்காடா தம்பி? பௌர்ணமிக்கு முதல் என்னை வந்து பார், ஆனந்தமடைவாய். தொழிலாக்கி தரேன், காசு பணம் வச்சுக்கா, சந்தோஷமா இருக்கு. சங்கரன் கோவில் சேலத்து மாம்பழமே சின்ன கடை ரஞ்சிதமே. சங்கரன் கோவில் இல்லையா உங்களுக்கு? அது வேற இது வேற. சற்று பொறுமை வேண்டும், சற்று பொறுமை வேண்டும். பையனை பத்தி கேட்க வந்தவங்க வாங்கப்பா. ஒரு பாட்டு சத்தம் கேட்கு. இன்று போய் நாளை வாராய்,
என எதையொரு மனிதரும் யார் பண்ண பாட்டுப்பா? CS ஜெயராமன் அவர்கள், முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்களுடைய மைத்துனர். நீங்க வந்து இன்று போய் நாளை வான்னு சொல்லிட்டு இந்த பாட்டு ஏம்னு கேட்டேன். இன்னைக்கு நான் கொடுக்குற கனியை கொண்டு வீட்டுல வச்சு சாமி கும்பிட்டு நாளைக்கு அந்த கனியை கொண்டு வந்து என் கையில தரணும். புரியுதா? அப்பொழுது இவனுக்கு என்ன உத்தரவு என்பதை தெளிவுபடுத்தி இவனுடைய உள் உணர்வை அடக்கி தெளிவுபடுத்த வைக்கிறேன். வெற்றி உண்டு. நல்லா இருக்கு. வரவும் காப்பாற்ற. கர்மசாமி அதே சங்கரங்கோயில் பகுதி சுடமாடசாமி யார் வீட்டு பக்கம் இருக்குப்பா? மாட தேவதை யார் பக்கத்தில் இருக்கு? உங்க பக்கத்தில் இருக்காரா? இல்ல. தலவங்கோட்டை பக்கத்துல மாடசாமி இருக்காரா? கால சொன்னா என்னப்பா அது இல்லைன்னு சொல்லவா? உட்காருங்க. ஒரு பேர் என்ன? என்ன படிச்சிருக்கீங்க? பேச்சுலர் ஆஃப் ஆர்ட் பிசினஸ் யூஜி படிச்சிருக்கீங்க. அடுத்து MBA போகலையோ? இந்த காலேஜ் யூனிவர்சிட்டி. உங்களுடைய கட்டுமனைக்கு நான் போனேன். ஏற்கனவே நீங்க 1.5 வருஷமாகவே வேலைகள் சம்பந்தமாக அரசாங்கத்துக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது ஏன் நடக்கல? வேற யாரும் கோளாறு பண்ணிருப்பாங்களான்னு கேட்டேன். இல்ல, இங்க இருந்து என் குதிரை நேர போய்கிட்டு இருக்கும் பொழுது அப்படி வலதுபுறமா போவையில நிறைய விலங்காடுகளும் கிணறு குளமும் தெரியுது. அங்க ஐயனார் இருக்காரா? அதனால இந்த ஓராண்டில் 2025 3வது மாதத்துக்குள் உனக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கும். மாத சம்பளம் என் கோயில் அன்னதானத்துக்கு தான தர்மம் விளங்கும், புண்ணியம் சேரும், வெற்றி அடைவே. கர்மசாமி, ஆமா, மதுரை மாநகர் ஒரு பெண்ணடியாள். பெண்ணடியாள், பொம்பளை மட்டும். கால் சொல்லலாம். வைகை ஆற்று கரையில எங்க இருக்கு வீடு? அந்த ஆற்றங்கரை பக்கத்துல தானே வீடு. அதான் ஆற்றங்கரை ஓரத்திலே அங்கு நின்ன உருவமா. என்னம்மா வேணும்? யாரு? அப்படியா? என் காத்துல என்ன வச்சிருக்கேன் பாத்தியாமா? என்ன வச்சிருக்கேன்? உன் மகன் பூ வைக்க பூக்கள் சொந்தமா, பூவுக்கும் தேனுக்கும் ஈக்கள் சொந்தமா. அதுக்கு அடுத்த வார்த்தை என்னடா? ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. இப்படி ஒரு பாட்டு அவன் நெஞ்சுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. படிக்க போவோமா அல்லது இந்த படிப்புக்கு போவோமா? பாத்தியா காலம். பச்சை வாழை மரத்துக்கு அவன் மனத்தை பார்த்தேன். கொஞ்சம் அலப்பாஞ்சுக்கிட்டு கிடக்கும் உதவி. அவனை சீர்திருத்தி படிக்கவும் வைக்க, அவன் இஷ்டத்துக்கு தான் கல்யாணம் இருப்பான். உன்னை நான் ஏற்றுக்கிடவும் வைக்க. காலன்ட்டுவான். உண்மையை சொல்லணும் தங்கச்சி, பொய் பேசக்கூடாது. என்ன தப்பட்ட மேளம் எங்க இருக்கு? தப்பட்ட மேளம் அந்த வழக்கு முடியறதுக்கு 3 மாசம் ஆகும். அவனுக்கு பிரச்சனை இல்லாம உங்களுக்கு ஆக்கி தரேன். சந்தோஷமா இருங்க. காளியாத்தால பாத்துக்கா, எல்லாம் நல்லா நடந்தாச்சு. கூட வாரேன். அதே மதுரை மாநகர் வரலாம். யாரு கொடுத்துருங்க? என்ன வேணுமா? உன் மைண்ட் சொல்ல வேண்டியதானம்மா? சொன்னா கேட்க மாட்டான் உத்தமன். கால் விட்டுவான்.
கருப்பசாமி, அப்படி ஒரு சம்பவம். உன்னுடைய ஆத்ம சக்தியை அறிந்து பார்த்தேன். பொதுவாக உன்னுடைய குடும்பத்தில் ஏற்கனவே 2 தலைமுறைகளுக்கு முன்னால் உள்ளவர்களும் கணவனை பிரிந்து நீண்ட காலம் வாழ்ந்தவர்களுடைய குடும்பம் தான். 2 தலைமுறைக்கு முன்னால உள்ளவங்க. அதே மாதிரி இப்போ கணவன் மனைவி வாழ்க்கையில் உங்களுக்குள்ள நிறைய வருத்தங்கள் வருவதற்கு காரணம் யாருடைய தூண்டுதலும் கிடையாது, யாருடைய செய்வனை வரிவனை கோளாறும் கிடையாது. இது இயற்கையால், கிரக கோளாறால் மனம் மதி மயங்கி நடக்கும் சம்பவம். அந்த மன மாற்றம் நடக்குமான்னு கேட்டேன். மனமாற்றம் நடக்கும், ஒற்றுமையான வாழ்வு சிறக்கும். மன வகுத்து தந்தா போதும்ல, கால் அனுப்புவா. பொன்னகையை காணவில்லை, புன்னகையவும் காணவில்லை. தங்கச்சாமாங்கெல்லாம் எங்க இருக்கு? அங்கேயா கொண்டு வந்து கொடுத்த? இங்க இருந்தா மனம் போயிரும், வரி போயிரும்னு ரகசியமா வச்சிருக்கிய. பக்கத்துல வா. உனக்கு இனி புன்னகையும் வீணாகாது, உன் புன்னகையும் வீணாகாது. செல்வ சிறப்போடு ஆனந்தமா இருப்ப. வெற்றி விட்டு கருப்பசாமிக்கு ஆவாங்க. எந்த ஊரு? நீங்க அவசரப்பட்டா என்னால உங்களுக்கு கிடைக்காது. சரி, உட்காருங்க. அதே மதுரை மாநகர். மதுரையா நீங்க? மதுரை மாநகர். வண்டி வாகனம் யார் வச்சிருக்கா? என்னடா வண்டி வச்சிருக்க? இன்னோவா கார் வச்சிருக்கியா? என்ன செய்த? கால் வந்துட்டு வா. யாருக்கு யார் சொந்தம் என்பது என்னை நேருக்கு நேர் கேட்டால் நான் என்ன சொல்வது? யார் அவன்? யார்? இளைய பையன். கல்யாணம் முடிச்சிட்டானா? மனைவி எங்க இருக்கிற? ஓ மனைவி எங்க இருக்கிறா? முனீஸ்வர வாரார எங்க இருக்கார்? பாண்டி முனி கும்பிட்டு இருக்கீங்களா? அங்க போய் வேண்டதுல கிடக்கா? என்னது கடாயா? கடாய் கொடுக்கணும்னு வேண்டுதல் பண்ணீங்களா? உங்க வீட்டு வாசல் வந்து நிக்கிறாரு, அதான் கேட்டேன். நீங்க வேண்டுதலை பண்ணவில்லை என்றாலும் வேண்டுதலை போட்டுக் கொள்ளுங்கள். கேக்குது. வேற உங்களுக்கு என்ன வேணும்? தம்பிகளை பக்கத்துல வர சொல்லு. கொஞ்ச நேரம் கண்ணை மூடுங்க, என்னன்னு பார்க்கட்டும். ஓஹோ, 3 ஆண்டு காலங்களாக நடத்துகிற தொழிலில் மன வருத்தம், பண நஷ்டம், தேவையில்லாத ஒருவரால் இடைப்பட்ட வழக்கு விசாரணை வருவது போன்ற குழப்ப நிலைகள், இவைகள் எல்லாமே நடந்திருக்கு. புரியுதா? ஒரு இடம் சம்பந்தமான மன வருத்தமும் வீட்டுக்குள்ள நடக்கும். இப்ப சனி பகவானுடைய தொல்லையால் இது நடந்திருக்கு. யாரும் செய்வன கோளாறு வைக்கல. அதனால வீணான மனக்குழப்பம் உங்களுக்கு தேவையில்லை. இந்த நஷ்டங்களை ஈடுபடுத்தக்கூடிய முன்னேற்றம் எப்பொழுது கிடைக்கும் அப்படின்னு கேட்டேன். எனது ஆடி அமாவாசை வரை பொறுமையாக இருக்க வேண்டும். அடுத்த நிகழ்வு சில கோடிகளை பற்றி புன்னகையோடு இருப்பீர்கள். வேற என்ன வேண்டும்? தொழில் எல்லாமே நஷ்டமா போச்சு. நஷ்டத்தை தீர்த்து தாரம்னு சொல்லிட்டேன். வீடு, மனை, இடம் எல்லாமே கையை விட்டு போய் எனக்கு குடும்பமே பிரிஞ்சு தனித்தனியா இருக்கும். சரி, என்னை வந்து அடுத்து பாருங்க, ஜெயிச்சு தாரேன். சரியாப்பா? இந்த பிள்ளை தனியா இருக்கு, இந்த பிள்ளை தனியா இருக்கு, அப்பா தனியா இருக்கு, எல்லாரும் செதறி போயிருக்கு. அடுத்து என்ன பாருங்க, ஒரு நாள் தனியா வந்து பாருங்க. கர்மசாமிக்கு